ஆட்சி மாதிரி இல்ல நடந்துக்கறா. டேய் வாய மூடுடா. சும்மா இருந்த சொல்லுடா நீடா. என்னடா இனிமா கொடுத்த என்ட்ரி ஆவறா. ഇതിക്ക് മുമ്പ് ഞാൻ കൊടുത്ത ലേഖനം ശരിയില്ല. ഇപ്പൊ നല്ലതാണ്. പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഒരു വാട്ടി നോക്കി. போன வாட்டி பறஞ்சதை நோக்கி பாதி குடல் வெளியில வந்துச்சு. இப்ப பறைய போறது நோக்கி மீதி குடல் வெளியில எடுக்க பாக்குறியா? ഇത് അങ്ങനെയില്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ ഇത് സച്ചമംഗല കാട്ടിലോ ഏനുടെ ദന്തവും പുലിയുടെ രക്തവും ഉടുവുണ്ട പെറ്റ നല്ല കളകിച്ചു കൊണ്ടുവന്നതാണ്. മനസ്സിലായോ? சத்தியமங்கல காட்டு போறியா? டேய் வீரப்ப இல்லாம உங்களுக்குலாம் குளிர் விட்டு போச்சு. எப்படி போய் பேசாம பாறா? ഞാൻ പോയി പേசுறதிല്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ ഇത് കുറച്ചെടുത്തിട്ട് കണ്ണില് വെച്ചാലും ഏത് പെണ്ണായാലും ഏത് കുട്ടായാലും അങ്ങനെ ഓടി വന്നിട്ട് നമ്മുടെ കവിട്ടോ കസക്കര കെട്ടിപ്പിടിക്കും. இவன் நம்ம கண்ணுல மைய தடவி நம்மள எல்லாம் குருடனாக்கிட்டு ரத்த கண்ணீர் அம்மா ராதா மாதிரி நம்ம எல்லாம் ரோடோட அலைய வைக்க போறான்டா என் பெண்ண. டேய் இனிமே இவன் பேச்ச கேட்காதீங்கடா மச்சான். எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. சொல்லுடா மச்சான். சொல்றா மச்சான். அடிங்கடா இவனை. யா 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 யா. டேய் வாளி ரேஞ்சுக்கு விசில் அடிச்சிட்டு போறானே. ரொம்ப குஷியா இருந்திருப்பா போல இருக்கேடா. டேய் குண்டா, அவனை பேக்லயே ஃபாலோ பண்ணி மேட்டர் என்னன்னு புடி. ஆனா ஒண்ணு, நீ ஃபாலோ பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆட்டோ எஸ் மேடம். வீரோட தூங்குறாம. யாருங்க வேணும்? எங்க மாமா. மாமாவா? மணி செலவுன்னு பேர் வைப்பாங்க. மாமன் கூட வைப்பாங்க. அட, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில இருக்கு. பட்டணத்து குசும்பு. இத பார்த்து சொல்லுங்க. ஆனந்த் வீட்டுக்கு வந்தியா? ஆமா அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டுக்காரர். நானு ஆனந்த் ஊ வீட்டுக்காரா? ஆனந்த் வீட்டுக்காரமா மேல இருக்கறாங்க. நீ வாடகை Dress போட்டுட்டு வந்திருக்கிற வேலைக்காரி தானே? வாய் மூடு. என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா? என் மாமா பத்தி தப்பா பேசின அறுத்துருவேன். நீ வெளிய சொல்ல முடியாத நோய் வந்து சாவ. உங்க கை கால் விழ கண்ணு அவிஞ்சு போக நாசமா போக. நீங்க 4 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுங்க. சும்மா நிறுத்துமா. அவன் உன்னை சொன்னதுக்கு இந்த அளவுக்கு சாப்பிடுறா நீ? சரி சரி நமக்கு எதுக்கு வம்பு விடு. ஐயோ மாமா, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை மலை மாதிரி நம்பி இருந்தனே, என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டியே. ஐயோ மாமா, ஐயோ. ஆனந்த் வீடு இங்க தானமா இருக்கு. அங்க போய் போடா டேய் போடா. ஏய் ஆனந்த், அப்ப நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப தப்பிக்க முடியாதா? ஏய் மச்சான், இதுவே நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான். சொதப்பிட்டாலே. டேய் மச்சான், எல்லாமே நம்ம கைய மீறி போயிடுச்சுடா. அம்மனி சொன்னது ஒரு விதத்துல சரிதான். ஊட்டி பண்ணு மாதிரி அழகா இருக்க ஒருத்தனை விட்டுட்டு நாய் பொற மாதிரி இருக்கிறோம். நமக்கிட்ட எப்படி வருவா? வேற வழியே இல்லையா? ஏன்டா இல்ல? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை எவ்வளவு நாள் இருந்தோம். இனிமே நமக்கு எல்லாமே அந்த அம்மனி தான். வா போவோம். கரெக்ட். அன்பே, அதுவும் நம்ம அம்மனி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி வேணாடிடா. இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கையா இது படுகு ஓட்டுற துடுப்பு மாதிரி இருக்கு. நீ கவலையே படாத. உனக்கு லோன் வாங்கியாவது கட்டி தரேன். என்னது? வீடு தான். ஓ யா என்ன பேங்க் லோன் அது இதுன்னு பேச்சு அடிபடுது. உனக்கு தெரியாத விஷயம் எதுனா இருக்குமா தலைவா? சரி நடக்கட்டும். இத பாருங்க, உங்க யாருக்கும் என் மேல ஆசை வரல. மாமாக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு லோன் போட்டு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. ஆதி, இது எனக்கு தெரியாம போச்சே. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா பூமி எல்லாம் பந்தல் போட்டு ஆகாயத்துல தோரணம் கட்டி இதுக்கு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சிருப்பேன். இது சரி பல்லியா? ஏன் இல்ல செலவு கொஞ்சம் அதிகமானமே ஃபீல் பண்றேன். பாசக்கார பயலுக நண்பர்கள்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். பாசம் தான் மவன உன்னை வெட்டண்டா. சரி கல்யாணத்தை சூப்பரா நடத்தி போடலாம். சார் அந்த விஷயத்தை சொல்லிட்டாரா? என்ன மாமா? சொல்லவே இல்லையா தலைவா?
எதை சொல்லலன்னு சொல்ல வர நீ? அடப்பாவி, அந்த மாதிரி மேட்டருங்கறனால நீ சொல்லாமே பறிச்சுட்டியா? கமுக்கமான ஆள்ற மச்சான் நீ. டேய் எந்த மாதிரி மேட்டரா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்டா. அந்த பாலப்பட நோய் உங்க இருக்கிற விஷயத்தை நீயே மறைச்சிட்டு அதை எங்க சொல்லுங்கண்ணா? எப்படி சொல்றது? அதானே? சொல்லிட்டேனா? நோயா? நோ நோ. நோய் என்னது? 2 வாட்டி நோ. ஒரு விக்கெட் அவுட். கம் ஆன். அம்மனி நோயின்னு நோபால் போட்டு என்ன அவுட் ஆக்கிட்டு போறாங்க. அவங்கள நம்பாத, சொல்றது கேளு. உன்னை நம்புற நான் வெண்ண பலான நோயை வச்சுக்கிட்டு என்கிட்ட பல்ல இழுச்சு காட்டுற. எனக்கு லோன் போட்டு வீடு கட்டித்தரியா? உனக்கு நான் கட்டின வீடு எங்க இருந்து கட்டுற? உன்னை பூ மாதிரி வச்சு காப்பாத்துறேன்டி என் தங்கம், என் செல்லம். நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, ஐயோ. நீ மட்டும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தாலும் வெயி இந்நேரம் பழைய தக்காளியா நான் சீரழிஞ்சு போயிருப்பேன். ஐயோ 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 அம்மனி உன் வாழ்க்கை எப்படி நாசமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. கட்டாவிய கண்ணா பாத்துனே அதை நான் எப்படியே வாயால சொல்லுவேன்? நீ சொல்லாத. அதெல்லாம் பார்க்க கண்ணே இல்ல, நல்ல கண்ணு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டோம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, இவனுடைய பிறவி பிரச்சனைய சொன்னானா? மனுஷனா 1000 பிரச்சனை இருக்கும். கட்டிக்க போற பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை என்ன இருக்கும்? அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்சியா? எவ்வளவு பெரிய தியாகிமா நீ. ஆ? என்ன சொல்ற? அம்மணி, புரியலையே. இவங்க சொல்றது நீ நம்பவே நம்பாத. ஆ. இவங்க இல்லாத பொல்லாத இவங்கிட்ட சொல்லி உன் மனசை மாத்தி நம்ம 2 பேருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்கடி என் தங்கம், தங்கம். டேய், எப்போ நீ ஒரு கன்னி பொண்ணுடைய வாழ்க்கைய கசக்க பாத்தியோ உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. ஏண்டா டேய் ஏண்டா நட்டு ராத்திரியில உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே சுடுகாட்டுக்கு போய் பணத்தோட பணமா உருண்டு போறதுக்கே அந்த மாதிரி சொன்னியா? நீ பயந்து போயிட்டல்ல. கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகமது அதிகம் கண். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. ஏய், கை வைக்காதடா. பாய் மூடா. நீ கருப்பா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேய்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? போடா. முடியாது. போடாம டூக்கு. கா வெண்டக்கா. நிறுத்து அம்மனி. இது வரைக்கும் நாங்க உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், இனி கொடுக்க மாட்டோம். ஆமா, நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொல்லையுமே வராது. ஆமா மணி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மணி. உனக்கு யார பிடிக்குதோ அவங்கள நீ கட்டிக்கலாம். இது அவங்கெல்லாம் உனக்கு இழிக்காத. அண்ணனுங்க. ஞானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கு. அண்ணன்களா? ஏட்டா? வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? டேய், அடிங்க உன்ன கேரளா போலியா நீ? அச்சோ, இதானே என் வீட்டுக்காரர். ஐயோ அம்மணி, போய் போய் ஒரு மலையாளக்காரனுக்கு மாலைய போட்டி. மலையாளம் இல்ல, தமிழ் இல்ல, எல்லாரும் இந்தியன்ஸ். காதல் தான் தெய்வம். அவசரப்பட்டுட்டியம்மா. கருப்பண்ணா, நான் ஒன்னும் அவசரப்படல. ஞானும் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் செய்து. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, திட்டிக்கிறீங்க. எப்ப நோக்கியாலும் சண்டை சச்சரவு. எதையோ கட்டி மலையை இழுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரதி வேணும் சதி வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண் குட்டிய கல்யாணம் கழிக்கும். அப்பதான் உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கும். என்ன வரட்ட அண்ணன்களா? வரு பூவா. போ இந்த பிடிச்சோம். போ. டேய், போனா போறடா. இந்த ரதி போனான்னா சதி போனான்னா நமக்குன்னு ஒரு சுமதி கிடைக்காம போயிடுவான்.